சார், இப்போ இந்த பட்ஜெட்ல என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு? அந்த எந்த வகையில பின்வாங்கப்படுகிறது பார்க்கணும். வணக்கம். இந்த பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களானால் டெக்ஸ்டைல், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துள்ள பட்ஜெட் ஆகும். முதலில் எம்எஸ்எம்இ என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் 3 tier சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எம்எஸ்சிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியுள்ளார்கள். 7 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ கிரெடிட்டுக்காக ஒதுக்கியுள்ளார்கள். 10,000 கோடி அளவில் சிறு குறு தொழிலுக்காக ஒதுக்கியுள்ளார்கள். எக்ஸ்பேண்டட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்ற முறையில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை கொடுத்துள்ளார்கள். லிக்விடிட்டி சப்போர்ட் என்ற முறையில் த்ரெட் பிளாட்ஃபார்ம் மூலியமாக அறிவித்துள்ளார்கள். அப்பேரல் செக்டார் என்று எடுத்துக்கொண்டீர்களால் மெகா டெக்ஸ்டைல் பார்க் செட்டிங் அப் மெகா டெக்ஸ்டைல் பார்க் மிஷன் என்ற முறையில், அதாவது விரைவு காலத்தில் அதை அமைக்கிற வசதியை ஏற்படுத்தியுள்ளார்கள். முக்கியமாக ஃபோக்கஸ் நேச்சுரல் ஃபைபர் அண்ட் பேர்பெட் ஃபைபருக்காக ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டுக்கும் தனியாக ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். இக்கோ இனிஷியேட்டிவ் என்ற முறையில் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது சஸ்டைனபிலிட்டி, அதாவது இஎன்ஜி லாப்ஸ் வரை இருக்கிறது, அதற்காக ஒரு ஃபண்டு வேணும் கேட்டோம். அதை கருத்தில் கொண்டு இக்கோ இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் ப்ராடக்ட் என்ற முறையில் ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியுள்ளார்கள். ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல் கிளஸ்டருக்காக தனி ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற முறையில் ஒரு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். முக்கியமாக நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டல் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதை அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் என்ற முறையில் நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். அதற்கு பதிலாக நாங்கள் கிளஸ்டர் வைஸ் லேடிஸ் ஹாஸ்டல் கொடுத்தால் அது வசதியாக இருக்கும். தொழில் இல்லாத டிஸ்ட்ரிக்டிலும் லேடிஸ் ஹாஸ்டல் வருவதை விட கிளஸ்டர் என்ற முறையில் லேடிஸ் ஹாஸ்டல் கொடுத்தால் வசதியாக இருக்கும். ஸ்கில்லிங் என்ற முறையில் முதலிலே சப்ரத் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீம் இருந்தது. அதை இந்த வருடமும் சப்ரத் 2 என்ற முறையில் அந்த ஸ்கீமுக்காக நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக ஒரு கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங், எங்களுக்கு கண்டெய்னர் ஷார்ட்டேஜ் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்வதில்லை. அதை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் செய்வதற்காக கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு தனி நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். அதுவே வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். பொதுவாக இந்த பட்ஜெட் குரோத் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் வைத்த கோரிக்கை, அதாவது அமெரிக்கன் ஏற்றுமதிக்கு நாங்கள் ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் ஒரு ஃபண்டு வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு நிதி அமைச்சர்கள் எங்களுடைய நிலையை உணர்ந்து, உண்மையான நிலையை உணர்ந்து இந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமை இமிடியட்டாக அறிவித்தார்களால் எங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். பொதுவாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளருக்கு அது ஒரு விடிவாக அமையும். நன்றி. அதாவது அமெரிக்கா ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு பெனால்டி என்ற முறையில் பயலுடன் அந்த 25% பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில ஏற்றுமதியாளர்கள் 18%, 20% பகிர்கிறார்கள். அதனால் இவ்வளவு நாள் வரை சமாளித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அது எல்லை மீறி போய்விட்டது. அந்த சமாளிப்பதற்காக எங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம், அமெரிக்கா ஏற்றுமதிக்கு ஒரு 20% மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்று கேட்டிருந்தோம். அதில் அவர்கள் கேஷாக கொடுக்க வேண்டியதில்லை, ஸ்கிரிப்பாக கொடுக்கலாம். அந்த ஸ்கிரிப்பை நாங்கள் மற்ற இறக்குமதி போன்றவர்களுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீமை தயவு செய்து அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மற்ற எல்லாமே இப்போ ஒரு எம்எஸ்எம்இ டெக்ஸ்டைல் எல்லாமே ஒரு பொதுவாக இருக்கிறது. நாங்கள் கேட்டது அமெரிக்கன் ஏற்றுமதியாளருக்கு ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் வேணும் கேட்டோம். அந்த ஸ்கீமை அவர்கள் தயவு செய்து அறிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அந்த கடன், அந்த தள்ளுபடி அல்லது அந்த வட்டிக்கு தள்ளுபடி இந்த மாதிரியும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இந்த பட்ஜெட்ல. நாங்கள் கடன் தள்ளுபடி நாங்கள் கேட்டோம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா அது சோலார் சோலார் முறையில் உற்பத்தி செய்வர்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஏனென்றால் இயற்கை வசதி மின்சாரம் என்பது உலக அளவில் வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். அதற்காக தனியாக அறிவித்துள்ளார்கள். அதுவும் வரவேற்கக்கூடியது ஒன்றாகும்.
அந்த EU FTA சைன் ஆயிருக்குது, அதுக்கப்புறமா அந்த பட்ஜெட் வந்துருக்கு. நீங்க FTA பத்தி சொல்ல வேண்டாம், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. FTA நமக்கு என்ன மாதிரி பயனளிக்கும், நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம்? யூரோப்பியன் எஃப்டிஏ என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நமது இந்திய டெக்ஸ்டைலுக்கும் கார்மெண்ட் ஏற்றுமதியாளருக்கு அமைவதாகும். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இதுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுடன் எங்களால் போட்டி போட முடியவில்லை. நாங்கள் இப்பொழுது 16-17 பில்லியன் பண்ணினாலும் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி 40 பில்லியனுக்கு மேலாக இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்கள் அங்கு 11% வரியை அவர்கள் இறக்குமதி வரியை கட்ட வேண்டியதில்லை. அது ஒரே காரணத்தினால்தான் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி அதிகரித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது FTA 27 நாடுகளுடன் ஐரோப்பிய நாடுகள் வந்ததனால் அந்த சலுகை எங்களுக்கும் கிடைக்கும். எங்களுடைய ஏற்றுமதிக்கு இறக்குமதியாளர்கள் வரி கட்ட வேண்டியதில்லை. 0 டியூட்டி என்ற முறையில் அவர்கள் வரி கட்ட வேண்டியதில்லை. நமக்கு இன்னும் என்ன அட்வான்டேஜ் என்றால் பங்களாதேஷ் எந்தவித ரா மெட்டீரியலும் அவர்களுக்கு கிடையாது. பஞ்சா இருந்தாலும் சரி, பேர்பேட் ஃபைபராக இருந்தாலும் எல்லாமே இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ரா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் பருத்தியாக இருந்தாலும் சரி, மேன்மேட் ஃபைபராக இருந்தாலும் சரி, பிஸ்கோவாக இருந்தாலும் சரி, நாமளே இங்கே மேனுஃபேக்சர் செய்து கொண்டிருப்பதால் நமக்கு ஒரு பெரிய அது ஒரு அட்வான்டேஜ். அதனால 27 கண்ட்ரியுடன் போட்ட ஒப்பந்தமானது ஒரு பெரிய தலையாய ஒப்பந்தம் என்று நமக்கு சொல்லலாம். அது அவர்கள் சொல்வது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். ஸோ இந்த ஒப்பந்தம் ஏற்றுமதியாளருக்கு மாத்திரமில்லை, விவசாய பெருமக்கள் முதல் கொண்டு இதை பயன்பெறுவார்கள். ஏனென்றால் ஏற்றுமதி அதிகரித்தால் பஞ்சோடைய உற்பத்தியும் அதிகரிக்கும், டெக்ஸ்டைல் மில்லில் நூல் உற்பத்தியும் அதிகரிக்கும், ப்ராசஸிங் ஹவுஸுக்கும் அது பயன்படும். ஸோ ஃபைபர் டு ஃபேஷன் என்ற முறையில் இது எல்லா வகையிலும் டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் என்ற எல்லாவித உற்பத்தியாளர்களும் பயன்பெறுவார்கள். மொத்தத்துல இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, திருப்பூருக்கு இது எப்படி வரும் காலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது திருப்பூருக்கு வரும் காலம் நல்லா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் MSMEக்காக தனி கவனம் செலுத்தி நிறைய சலுகைகளை அறிவித்துள்ளார்கள். இந்த பட்ஜெட் கண்டிப்பாக திருப்பூருக்கு ஒரு வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கும்.